டாடா ஏஐஏ ஷுப் ஃப்ளெக்ஸி இன்கம் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரூலி ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரியல் வேல்யூ இந்த பிளானால் ப்ரொவைட் பண்ண முடியுமா இல்லை ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஹைப்பா? வாங்க இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கு சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. லைக் என்டோமெண்ட், இயர்லி இன்கம் அண்ட் டிஃபர்ட் இன்கம் ஆப்ஷன். அண்ட் ஹையர் கேஷ் போனஸ் பொட்டன்ஷியல் டிஃபர்மெண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அண்ட் கவர் கண்டினியூஸ் பெனிஃபிட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுல வேவர் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ், டெத் பெனிஃபிட் பே அவுட் அண்ட் கண்டினியூஷன் ஆஃப் ஃபியூச்சர் பெனிஃபிட் பே அவுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் உங்க லவ்ட் ஒன்ஸை சேஃப் கார்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்க ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் இதுல வேவ் பண்றாங்க, லைஃப் கவர் ஆக்டிவா இருக்கு அண்ட் பெனிஃபிட் பே அவுட்ஸ் கண்டினியூ ஆகுது. அண்ட் மல்டிபிள் பிளான் ஆப்ஷன்ஸை கம்பைன் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது ஃபார் அ கஸ்டமைஸ்டு சொல்யூஷன். அண்ட் உங்கள் லைஃப் கவர் லெவல் உங்கள் இண்டிவிஜுவல் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் பெனிஃபிட்ஸுமே பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட்னு ஒவ்வொரு பிளான் ஆப்ஷனுக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்டுமே டிஃபர் ஆகுது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீ கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பாலிசியில் இருக்க சில அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் கண்டினியூஸ் பெனிஃபிட் அண்ட் வேவர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட் ரெண்டுமே என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூச்சர் கேஷ் போனஸஸ் பார்த்தீங்கன்னா செலக்டட் ஸ்பெஷல் டேட்டில் கூட நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அட் இன்செப்ஷன் இல்லை எனி டைம் டியூரிங் த பாலிசி டேர்ம் பாலிசி ஹோல்டர் அவங்களோட பார்ஷியல் இல்லை ஃபுல் பெனிஃபிட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிற அவங்க சப் வாலெட்டில் ரிசீவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நான் சிங்கிள் பே பாலிசிஸில் கேஷ் போனஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ஃபியூச்சர் ப்ரீமியம் பேமெண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இயர்லி இன்கம் அண்ட் டிஃபர்ட் இன்கம் ஆப்ஷன் கேஷ் போனஸை ஆனுவலி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி இல்லை மந்த்லி உங்கள் ப்ரெஃபரன்ஸை ரிசீவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அண்ட் உமன் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இது அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் தான் இந்த பிளான் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இயர்லி பே அவுட்ஸை நீங்கள் ஆப் பண்ணும்போது ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ரெடியூஸ் ஆகிடுது. அண்ட் இந்த பிளானில் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணால் ஒரு காம்படிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இது ப்ரொவைட் பண்ணலை. அண்ட் பே அவுட்ஸும் பார்த்தீங்கன்னா போனஸ் டிபெண்டன்சி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி வேரி ஆகி தான் வரும். கேரண்டீடாக பே அவுட்ஸ் இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ட்ராபேக்ஸ் எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது இந்த பாலிசியை பற்றி. இப்போது இந்த பாலிசியோட அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த பாலிசியோட ஐஆர்ஆர் அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் சஸ்டெயினபிளான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதான்றதை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year old மேல் இந்த பாலிசியை ஆப் பண்ணுறாங்க வித் 30-year பாலிசி டேர்ம் அண்ட் 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஸோ அவங்க ஆனுவல் ப்ரீமியமாக கட்டுறது 1 lakh. பேஸ் சம் அஷூர்ட் 11 lakhs. அண்ட் அவங்க பிளான் ஆப்ஷன் 1 என்டோமெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. இதில் மெச்சூரிட்டியில் பே அவுட் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர் அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 4% அண்ட் 8% பர் ஆனம்னு நம்ம 2 ரிட்டர்ன் ரேட்டில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோவை உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக. இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, இவ்வளோ தான் வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டில் வரணும் கிடையாது. ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் பாலிசி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்றதை சொல்ல முடியும். நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இப்போ ஒரு அசம்ஷனில் நம்ம இப்படி கால்குலேட் பண்ணுறோம். ஒரு 4% ரிட்டர்ன் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் எஸ்டிமேட்டட் மெச்சூரிட்டி பே அவுட் 20.95 lakhs, ஐஆர்ஆர் 2.93%. இது ஒரு டிப்பிக்கல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்மியான ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதே 8% ரிட்டர்னில் அதுவும் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் மெச்சூரிட்டி பே அவுட் 55.96 lakhs வருது, ஐஆர்ஆர் 6.91%. இது வந்து சம்டைம்ஸ் கம்பேரபிள்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக கூட சொல்லலாம் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்பேர் பண்ணோன்னா. ஸோ ஒரு 30-year இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானில் இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட பேஸ் வைக்க ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரிட்டர்னோட. அடிஷ்னலி லைஃப் கவரும் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த லோ லைஃப் கவரேஜ் மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தோன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எஸ்பெஷலி வெல்த் கிரியேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டருக்கு
இந்த பாலிசி சூட்டபிள் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம இப்போ இந்த சேம் ப்ரீமியமை வேறு மாதிரி யூட்டிலைஸ் பண்ணால் கூட இன்னும் ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் பில்ட் பண்ணவோ இல்லை ஒரு ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணவோ ஆக்சுவலி நம்ம பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வேறொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இந்த ப்ரீமியம் வச்சு நம்ம வேறு ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல். ஸோ ஒரு லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். சம் அஷூர்ட் 11 lakhs. இது ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 30 year பாலிசி டேர்ம் அண்ட் 10 year ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட்க்கு ஜஸ்ட் 10,800 rupees தான். அப்போது அந்த பேலன்ஸ் 89,200 ஆனுவலி நம்ம இண்டிவிஜுவல் ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSS. இந்த கம்பேரிசனில் ஒரு லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லாங் டேர்மில் அது எஸ்பெஷலி நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் இருந்தாலுமே ஒரு 7 to 10 yearsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் ஈக்விட்டிக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ELSSோட பொட்டன்ஷியல் வெல்த் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூவே 1.69 crores வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ 1.49 crores வருது. இந்த வேல்யூக்கு IRR கால்குலேட் பண்ணும்போது 10.99% வருது. ELSSோட டேக்ஸ் கால்குலேஷனை டேப்லர் காலமாக நம்ம இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை அடாப்ட் பண்ணுறதுல நம்ம அக்யூமுலேட்டட் கார்பஸ் டாடா AIA பாலிசியை விட சப்ஸ்டான்ஷியலி ஹையராக இருக்குது. அண்ட் இந்த ஹையர் ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனையும் அவுட் பேஸ் பண்ணுது. ஸோ ஒரு வெல்த் கிரியேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்னு எடுத்தோம்னா இது ஃபார் மோர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி கம்பேர்ட் டு டாடா AIA பாலிசி. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டாடா AIA ஷிப் ஃப்ளெக்ஸி இன்கம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா? இந்த பாலிசியில் 3 ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு அவங்க கேஷ் ஃப்ளோ நீட்ஸ் பேஸ் பண்ணி அவங்க அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளானோட கேஷ் ஃப்ளோ டிசைன் மேபி அட்ராக்டிவாக பார்க்க இருக்கலாம். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக கிடையாது. ஏன்னா போனஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒரு டீட்டெயில் ரிட்டர்ன் அனலைசிஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இதோட ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனோட லோவராக இருக்குது. அப்போ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனை லிமிட் பண்ணுது. சம் அஷூர்டும் இன்அடிக்குவேட்டாக இருக்கிறதுனால இன்சஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை தான் இது ஆஃபர் பண்ணுது. போத் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுவும் எஸ்பெஷலி க்ரோத் அண்ட் செக்யூரிட்டியை தேடுற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபேவரபுளாக இல்லை. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்டராக உங்கள் ஃபினான்ஷியல் சாய்ஸஸை உங்கள் லைஃப் கோல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ நீட்ஸ்க்கு அலைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது எசென்ஷியல். ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இட் அலோஸ் ஃபார் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செலெக்ஷன் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் டைம் ஹாரிசான் பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணலாம். அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடிக்வேட் கவரேஜ் கூட அதில் லோவர் காஸ்ட்லியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாலிசியை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஆப்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.